மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோயிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனையடுத்து ஸ்ரீ நாகபூசணி அம்மன் அலங்காரத்தில் அங்காளம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு வடக்கு வாயில் வழியாக உற்சவர் அங்காளம்மன் ஸ்ரீ நாகபூஷணி அலங்காரத்தில் பூசாரிகள் தோளில் சுமந்து வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அமர வைத்து தாலாட்டு பாடல்கள் பாடப்பட்டன. ஆடி அமாவாசை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து பக்தி கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒசூர் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்த வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் 3க்கும் மேற்பட்ட மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிப்புகள் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் ஒசூர் அடுத்த பேரண்டப்பள்ளி அருகே உள்ள சாணமாவு என்ற வனப்பகுதியில் பெங்களூருவில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த 4 கார்கள் 2 டாரஸ் லாரிகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 கார்கள் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் கார்களில் பயணித்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்தினால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தாவேக கட்சி போன்ற சிறிய கட்சிகள் வர வர பெரிய கட்சிகள் ஒழிய வாய்ப்பு ஏற்படும் என புதிய தமிழகம் கட்சி நிறுவனர் கிருஷ்ணசாமி கருத்து தெரிவித்துள்ளார். தென்காசியில் புதிய தமிழகம் கட்சியின் சட்டமன்ற தேர்தல் அரசியல் பயிலரங்கம் நடைபெற்றது. அதில் பங்கேற்ற புதிய தமிழகம் கட்சியின் நிறுவனர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசியவர், புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாடு வரும் டிசம்பரில் மதுரையில் நடைபெற உள்ளது என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி கணிசமான வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற யுக்திகள் குறித்தும் சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களிடையே புதிய தமிழகம் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பொதுமக்களிடம் எடுத்துச் செல்ல அரசியல் பயிலரங்கம் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் ஒற்றை கட்சி ஆட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க 2026 எழுதப்படும் என்றும் அதில் புதிய தமிழகம் கட்சி இருக்கும் என்றும் தாவேகா கட்சி போன்ற சிறிய கட்சிகள் வர வர பெரிய கட்சிகள் ஒழிய வாய்ப்பு ஏற்படும் என தெரிவித்தார். இல்ல, அதாவது நீங்க கொள்கையை பேசுவோம். முதல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். வேண்டானா ஏன் வேண்டாம்? அது என்ன ஒரு கட்சிக்கு ஆட்சி முறைக்காக எழுதி கொடுத்துக்கிறாங்க. இந்தியாவில் 142 கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு கட்சியை கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு பஞ்சாயத்து என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கூடிய ஒரு மாநிலத்தில் ஏன் கூட்டணி ஆட்சி கூடாது? தமிழ்நாட்டினுடைய நாட்டில் ஊழல் ஒழியணும், கனிவள கொள்ளை ஒழியணும், மதுவிலக்கு அமலாகணும், நாட்டில் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும், டிரான்ஸ்பர் வெளிப்படையான ஒரு அரசாங்கம் நடைபெற வேண்டும் என்று சொன்னாலே கூட்டணி ஆட்சி தான் வேணும். சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் பெரிய கட்சியே எல்லாம் போயிடும். சின்ன சின்ன கட்சி இல்லைன்னா இந்த சின்ன கட்சிகளுக்கு அளவுக்கு பெரிய கட்சி வந்துடும். எடப்பாடியாரின் முதற்கட்ட பயணத்திலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே ஜெமினிப்பட்டி கிராமத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், எடப்பாடியாரின் முதற்கட்ட பயணத்திலேயே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நெஞ்சுவலி வந்துவிட்டது என விமர்சித்து பேசினார். மேலும் திமுக ஆட்சி வந்த பிறகு நாங்கள் மலையை காணோம், கண்மாயை காணோம் என புகார் அளித்தோம் எனவும் மக்களின் வறுமையை பயன்படுத்தி கிட்னியும் திருடு போகிறது என குற்றம் சாட்டி பேசினார். ஆண்டு திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் வைகோ பேட்டியளித்துள்ளார். டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நிறுவனர் வைகோ சென்னை விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். அவரை மதிமுக கட்சி நிர்வாகிகள் சார்பில் மாலை அணிவித்து பூங்கொடுத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ கூறுகையில், 2026 ஆண்டு திமுக தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்றும் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை என்றும் திமுக தனியாக அரசு அமைக்கும் என தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியை விட பெரிய கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் செல்கிற அனைத்து இடங்களிலும் வருகிறார்கள் என்று தெரிவித்தார்.
வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதோடு திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த மெஜாரிட்டியை, இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்கும். கூட்டணி கட்சிகளும் அந்த தேர்தல் களத்திலே வெற்றி பெறும் என்றாலும் கூட்டணி அரசு அமைய வாய்ப்பே இல்லை. திமுக தனியாகவே அரசு அமைக்கும், ஆட்சி அமைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் செய்தியாளர்கள் மூலமாக தமிழக மக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராக்கியாபாளையம் அருகே பனியன் நிறுவனத்தில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் ராக்கியாபாளையம் பகுதியைச் சேர்ந்த வள்ளியப்பன் என்பவர் ராக்கியாபாளையம் பிரிவு ஜெயநகர் பகுதியில் உள்ள தனது 3 மாடி கட்டிடத்தில் ஸ்டார்மிக்ஸ் என்ற பெயரில் குழந்தைகளுக்கான பின்னலாடை தயாரிக்கும் நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் இவரது கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 4 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்த நிலையில் இந்த தீ விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள நல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூர் பகுதியில் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் ராதாகிருஷ்ணன் நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் ரமாதேவி. இவர் தனது கணவர் இறந்த நிலையில் தன்னுடைய மகன் சித்தார்த்துடன் அப்பகுதியில் வசித்து வருகிறார். ரமாதேவி பாரிமுனை பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் நிலையில் சித்தார்த் திருவொற்றியூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சித்தார்த் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் சித்தார்த்தின் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சித்தார்த்தின் உறவினர்கள் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பின்னர் திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சித்தார்த்தின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து நடைபெற்ற விசாரணையில் சித்தார்த் சரிவர படிக்காமல் இருந்ததால் நடந்து முடிந்த தேர்வில் அனைத்து பாடங்களிலும் ஃபெயிலாகி இருந்ததும், இதனால் பள்ளியில் பெற்றோரை அழைத்து வர கூறியதால் என்ன செய்வதென்று தெரியாமல் சித்தார்த் குழப்பத்தில் இருந்து வந்ததும், சம்பவத்தன்று தனது தாயுடன் பள்ளிக்கு புறப்பட்டு சென்ற சித்தார்த் பள்ளிக்கு செல்லாமல் வயிற்று வலி என கூறி பாதி வழியிலே வீட்டிற்கு திரும்பி வந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் டெத் டே ரிப் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என தெரிய வந்துள்ளது. மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பள்ளி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்குரிய நிறுவனமான அடிசியா நிறுவனம் தனது புதிய ஒன்வேர்ல்டு மனை பிரிவுகள் விற்பனையை துவங்கியுள்ளது. கோவை மாவட்டத்தில் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனமான அடிசியா நிறுவனம் தொடர்ந்து தனது புதிய மனை பிரிவுகள் விற்பனை திட்டத்தை துவங்கி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக காலப்பட்டி அருகே ஒன்வேர்ல்டு மனை பிரிவுகள் விற்பனை துவங்கப்பட்டது. இதனை அடிசியா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் மணிகண்டன் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மணிகண்டன், இந்தியாவில் வேகமாக வளர்ந்து வரும் பெருநகரங்கள் வரிசையில் கோவை முக்கிய இடத்தை பிடித்து வருவதாகவும், முன்னணி ஐடி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு துறையினர் கோவைக்கு படையெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வீட்டுமனைகள் உருவாக்கத்தில் நம்பிக்கைக்குரிய நிறுவனமான அடிசியா தனது புதிய மனை பிரிவு விற்பனை திட்டங்களை துவங்கி இருப்பதாக தெரிவித்தவர், இதன் தொடர்ச்சியாக காலப்பட்டி அருகே துவங்கப்பட்டுள்ள ஒன்வேர்ல்டு மனை பிரிவுகளில் மனை வாங்குபவர்களுக்கு சாலைகள், மின்சாரம், குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களாக பூங்காக்கள், விளையாட்டு மைதானங்கள், வழிபாட்டு தலங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு 5% சிறப்பு சலுகை வழங்குவதாகவும் அறிவித்தார். 1.0 சரவணமட்டியை பேசிட்டு எங்க ஐடி டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் 2.0 ஏன்னு கேட்டால் இது ஒரு ஐடி காரிடோரை உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு காலப்பட்டிக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டே இருக்கு சார். ஸோ இந்த ஏரியா தான் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க். சென்னைக்கு எப்படி அண்ணா நகர், ECR, OMR உருவாச்சோ, கோயம்புத்தூருக்கு முதல் சரவணமட்டியாக இருந்துச்சு. இப்போ காலப்பட்டி ஒரு அப்க்ரோயிங் டெஸ்டினேஷனாக இருக்குது. எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 3 times 4 times அடுத்த ஒரு வருஷத்தை அப்ரிசியேஷனை கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் மக்கள்கிட்ட. வாணியம்பாடி அருகே வளர்ப்பு மகளை பாலியல் வன்கொடுமை செய்த தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சிக்கனாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி. இவருக்கும் இவரது மனைவிக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒருவரின் குழந்தையை சிறுவயது முதலே வளர்ப்பு மகளாக வளர்த்து வந்துள்ளனர்.
அந்த குழந்தை தற்போது அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் மூர்த்தியின் மனைவி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இறந்துள்ளார். இந்நிலையில் மூர்த்தி தனது வளர்ப்பு மகளை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் மிகுந்த சோர்வுற்ற சிறுமியை கவனித்த ஆசிரியர்கள் சிறுமியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சோதனை செய்துள்ளனர். அப்போது சிறுமி 4 மாத கர்ப்பமாக இருப்பது தெரியவந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் சாதனா வாணியம்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மூர்த்தி மீது புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் மூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வரும் பிரதமரை வரவேற்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பெருமைகளை ராஜேந்திர சோழனின் பெருமைகளோடு ஒப்பிட்டு பாஜக சார்பில் பாடல் வெளியிடப்பட்டது. இந்திய கலாச்சாரத்துறை மற்றும் இந்திய கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு 5 நாள் விழா நடைபெற்று வருகிறது. மேலும் கடந்த 23ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா ராஜேந்திர சோழனின் தலைநகரான கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவின் இறுதி நாளான ஜூலை 27 அன்று பிரதமர் மோடி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார் என தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிரதமரை வரவேற்கும் வகையில் அரியலூர் மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் இளையராஜா தயாரித்த வரவேற்பு பாடல் வெளியீட்டு விழா கங்கை கொண்ட சோழபுரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில துணைத் தலைவர் கருப்பு முருகானந்தம் பாடலின் மென்தகட்டை வெளியிட்டார். இந்த பாடலில் ராஜேந்திர சோழன் கடல் கடந்து பல்வேறு நாடுகளில் படையெடுத்து பெற்ற வெற்றியையும் நரேந்திர மோடி பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்களோடு கொண்ட நட்புறவையும் ஒப்பிட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்திய போர்ப்படையில் பயன்படுத்தப்படும் பிரம்மோஸ் அக்னி ஏவுகணைகள் உள்ளிட்ட நவீன போர்க்கருவிகளை பயன்படுத்திய ராணுவத்தின் திறனை இந்த பாடலில் ராஜேந்திர சோழனின் படைத்திறனுடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். இந்த பாடலை கட்சியின் இலக்கிய பிரிவு பொறுப்பாளர் கார்த்தி எழுதியுள்ளார். இந்த நிகழ்ச்சியை பாஜக முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆவுடையார் கோயில் பகுதியில் அண்ணன் தம்பி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கொலை செய்த மர்ம கும்பல் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் காமராஜர் நகரைச் சேர்ந்தவர்கள் கண்ணன் மற்றும் கார்த்திக் சகோதரர்கள். இவர்கள் இருவரும் காமராஜபுரம் அருகே உள்ள அடியார் குளக்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் ஒன்று இருவரையும் சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையிலான போலீசார் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் இந்த இரட்டை கொலை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்தில் தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை கண்டறியும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் அண்ணன் தம்பி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.